Hey குட்டீஸ், இன்னைக்கு நம்ம டிராயிங் கிளாஸ் டே 23 தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு. இது கிட்ஸ் கிளாஸ்ன்றனால கிட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு கிடையாது, அடல்ட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா சின்ன வயசுல நம்ம நிறைய டிராயிங்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசையா இருந்திருக்கும். பென்டன் அந்த மாதிரி நிறைய இது நம்ம பண்ணணும்னு ஆசையா இருந்திருக்கும். அதான் ரெகுலரா நம்ம இனிமேல் வந்துட்டு அப்லோட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பென்டன் தான் நான் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன். இதுல என்னென்ன நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்னோ ஒயிட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வாட்டர் கலர், போஸ்டர் கலர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். கலர் பென்சில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பேன். முதல்ல இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா ஃபுல்லும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக நான் டிராயிங் பண்ணிட்டேன். இப்போ பென்னால் வந்துட்டு அவுட்லைட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்கெட்சு இல்லைனா பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி நான் டிராயிங் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெச்டியில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு டிராயிங் வந்துட்டு இருக்கும். எப்படி நான் டிராயிங் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் டிராயிங் பண்ணுங்கள். பென்னால் ஃபுல்லும் நான் அவுட்லைன்ஸ் இப்போ டிராயிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஐக்கு ஒன்றுட்டு ஒவ்வொரு ஐக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணுறேன். அந்த நம்ம கார்ட்டூனில் எப்படி அப்படியே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராயிங் பண்ணுறேன். உள்ளே வந்துட்டு வட்டம் போட்டுட்டேன். மூக்குக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணி ஒவ்வொரு இதுவும் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற மாதிரி அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி ட்ராயிங் வந்துடும். இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அன்ஷேப்பாக வந்துடும். இப்போ நான் தலைமுடிக்கு வரைஞ்சிட்ருக்கேன். தலைமுடி எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஃபுல்லுமே அது லைட்டாக வீடியோவில் கட் ஆகிடுச்சு தலை. அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தலை ட்ராயிங் பண்ணிக்கிறோம். இப்போ கழுத்து நான் ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். கழுத்து எப்படி எங்கே வருதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம அவுட்லைன்ஸ் எப்படி கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். பென்சிலில் லைட்டாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் மேலே வந்துட்டு பென் யூஸ் பண்ணி ட்ராயிங் அவுட்லைன் கொடுங்க. பென்னு இல்லைனா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டராக இருக்கும். பென்னு நீங்கள் வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பென்னும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா வந்துட்டு திக்காக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்சே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் பென்சிலில் லைட்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பென்னாலேயோ ஸ்கெட்சாலேயோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும் ட்ராயிங். இப்போ வந்துட்டு காலிக்கிட்ட அடுத்த ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லு ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்புறம் கலர் பண்ணுங்கள். நீங்கள் கலர் பண்ணிவிட்டு ட்ராயிங் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்புறம் கலர் பண்ணுங்கள். ஃபுல்லுமே அவுட்லைன்ஸ்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ராயிங்ஸும் அடுத்தடுத்த நான் கிளாஸில் போடுறத நீங்கள் ட்ராயிங் பண்ணி என்னோடய சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து காட்டலாம். நான் அதை பார்த்துட்டு அது கரெக்ஷன் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி நான் ட்ராயிங் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஷூக்கு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லும் ஷூ எப்படி வரும் அப்படின்றத லைட்டாக நான் பென்சிலில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பென்சிலில் ட்ராயிங் பண்ணதை இப்போ வந்துட்டு பெனில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வரைகிறேன் ஒவ்வொரு இடத்துக்கும். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் அதே மாதிரி வரைகிறேன். எப்படி வரும், சாக்ஸ் எப்படி வரும், ஷூ எப்படி வரும்ன்றதை நான் அந்த பிக்சரை பார்த்து ட்ராயிங் பண்ணிட்டனால இப்போ வந்துட்டு ஈஸியாக நான் ட்ராயிங் பண்ண முடியுது. பென்சிலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க, அப்புறம் வந்துட்டு பெனில் யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ்லாம் நீங்கள் போடுங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லும் நான் கால் வரையும் முடிச்சிட்டேன். இப்போ கைக்கு வந்துட்டு ஆம்னிட்ரிக்ஸ் அந்த வாட்சோட சேர்த்து நான் ட்ராயிங் பண்ணுறேன். வாட்ச் வரையும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரைங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வர முடியும். ஏன்னா வந்துட்டு வாட்ச் கொஞ்சம் சிக்கலாக அங்கிட்டு சிக்கலுமாக இருக்கும், கொஞ்சம் புரியாது ட்ராயிங் டக்குன்னு வரைகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வரைங்க. இப்போ வந்துட்டு பொறுமையாக நீங்கள் வரைஞ்சால் தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வரைய முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக ட்ராயிங் பண்ணுங்கள். ட்ராயிங் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஃபுல்லும். பென்சிலில் ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பென்லேயே நீங்கள் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்காதீங்க. அப்போ தான் வந்துட்டு பென்லேயோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராயிங் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பென்சிலில் ட்ராயிங் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கையை வந்துட்டு அடுத்த ட்ராயிங் பண்ணுறேன் பாருங்கள். சண்டே இந்த மாதிரி கார்ட்டூன் ட்ராயிங்ஸு, கிட்ஸ் ட்ராயிங்ஸு, அடல்ட் ட்ராயிங்ஸ் வந்துட்டு நான் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கலர் பண்ண போகிறோம். வாட்டர் கலர் நான் யூஸ் பண்ணுறதுனால வெளியே ஃபஸ்ட்டு ஃபுல்லு கலர் கொடுத்துக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வேறு மீடியத்தில் கலர் பண்ணுங்கள். போஸ்ட் கலரோ வாட்டர் கலரோ இருக்கிற மீடியத்தில் நீங்கள் கலர் பண்ணுங்கள். வெளியே வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலர் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் கொடுக்குறேன் ஃபுல்லும். அப்போ ஆம்னிட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலருக்கு நான் ப்ளூ கலர் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னும் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி தான் கொடுக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதே கலர் நீங்கள் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். கலர் பென்சிலில் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுங்க. கலர் பென்சிலில் கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுங்க. நான் வந்துட்டு போஸ்டர் கலர், வாட்டர் கலர் ரெண்டுத்தையும் கலந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் கலர் பென்சிலில் வரைகிற மாதிரி இருந்தீங்கன்னா நார்மலான A4 ஷீட்டே போதும் உங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு நான் ரைட் சைடில் கலர் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஃபுல்லும். கீழே வந்துட்டு கலரும் கொடுக்குறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கலர் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப வேகமாக பண்ணலை, நான் மெல்லமாக பண்ணது, நான் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். வீடியோவில் ஸ்பீடப்பாக டைமில் ஆக்கியிருக்கேன். அதனால் நீங்களும் வேகமாக பண்ண வேணாம், நீங்களும் பொறுமையாக பண்ணுங்கள் போதும். நீங்கள் பொறுமையாக பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் அழகாக பண்ணிங்கனாலே போதும். நான் வந்து டைம் லேப் பண்ணியிருக்கேன், வீடியோ கொஞ்சம் நேரம் மட்டும் ஆகட்டும்ன்றனால.
இப்போ வந்து கலர் நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் போஸ்ட் கலர் இல்லைனா வாட்டர் கலர் வச்சுருந்தாலும் நான் கொடுக்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. கார்ட்டூன் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஃபுல்லுமே எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்துக்கு கீழே கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு மேலே அதே மாதிரி நான் கலர் கொடுக்குறேன். கீழே கலர் கொடுத்தாச்சு, மேலே கலர் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு உள்ளே உள்ள கேரக்டரை வந்து கலர் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் மேலே வந்து கலர் பண்ணலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து ஃபுல்லு வெளியே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்து பொறுமையாக பண்ணலான்றனால நான் ஃபஸ்ட்டு இந்த கலர் நான் முடிச்சு ஆரம்பிக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள கேரக்டர் தான் ஃபில் பண்ணணும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள கேரக்டரை கூட ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெளியே ஃபில் பண்ணலாம். இப்போ நான் வந்து வெளியே கலர் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லு பேக்ரவுண்ட் நான் எப்படி கலர் கொடுத்துக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. ஈவனாக டோனாக நீங்கள் கொடுத்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற பெயிண்டிங்கோ ட்ராயிங்கோ அழுக்காகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பேப்பரில் போர்டில் தான் பண்ணணும் கிடையாது. ட்ராயிங் நோட் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் ட்ராயிங் நோட்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தண்ணியாக கலரோ இல்லைனா திக்கான கலரோ யூஸ் பண்ண வேணாம், நல்லா இருக்காது. இப்போ வந்துட்டு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி நான் கலர் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நோட் பேப்பரில் ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா கலர் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு பேப்பர் டர்ட்டி ஆயிரும், அதனால் சொல்கிறேன். இப்போ மேலே கீழே நான் கலர் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு நான் சைடில் வந்து கொடுக்குறேன். 2 சைடுக்குமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கலர் நான் கொடுக்குறேன். ஃபுல்லுமே 4 பக்கத்து நான் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள ஒர்க்குக்கு வந்துட்டு மெயினான அந்த பென்டனுக்கு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்டை நம்ம எம்டியாக விட்டுட்டோன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு சிம்பிளாக இருக்க தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு பேக்ரவுண்டில் இப்போ வந்துட்டு கலர் கொடுக்குறேன். அதுவும் ஆம்னிட்ரிக்ஸ் அந்த வாட்ச் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து கலர் கொடுக்குறேன். அதாவது அந்த எக்ஸ் சிம்பிள் போட்ட மாதிரி அந்த வாட்ச் பிரியும்ல, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கலர் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு ரைட் சைடு நான் கலர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட கொடுத்துக்கலாம். ஆம்னிட்ரிக்ஸ் கலர் கூட நீங்கள் சேமாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன கார்ட்டூன் வரையணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பென்டன் பண்ணணும்னா பென்டன் பண்ணுறேன். இல்லை வேறு எதாவது கேரக்டர் பண்ணணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராயிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு ரைட் சைட்லலாம் ஃபுல்லும் நான் முடிச்சிட்டேன். கடைசியாக அதுக்கேற்ற மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணி கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம கலர் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் தான் நமக்கு அந்த பிக்சர் இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் கொடுக்குறேன். நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறேன் முன்ன சொன்ன மாதிரி. நீங்கள் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன கலர் வரும் அப்படின்றத அந்த மாடல் வச்சு பார்த்துருக்கேன். அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கலர் கொடுக்குறேன். நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி வாட்டர் கலர் அண்ட் போஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு உள்ளே நான் வந்து கீழே கலர் பண்ணுறேன். நான் இது கலர் பண்ணுற ஒவ்வொரு டைமும் ரொம்ப நேரம் டைம் எடுத்து காய வச்சு தான் நான் கலர் பண்ணுறேன். டைம் ஆகும் தான், நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஒன்று பண்ணாலும் உருப்படியாக நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். வேகமாக பண்ணணுன்னு இல்லை, பொறுமையாக நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். உங்களுக்கு ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராயிங்கில் பொறுமையாக நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் கீழே பேண்ட்டு கலர் கொடுத்துட்டேன். இப்போ ஹேருக்கு நான் கலர் கொடுக்குறேன். ஹேர் வந்து அதில் ப்ரௌனிஷாக இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌனிஷ் நான் கொடுக்குறேன். மேலே வந்துட்டு எப்படி நான் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாட்டர் கலரோ போஸ்ட் கலரோ யூஸ் பண்ணிங்கன்னா நான் இப்போ கொடுக்குற மெத்தடில் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பென்சிலில் பொறுமையாக கூட நீங்கள் பண்ணலாம். கலர் பென்சிலாக இருக்கட்டும், க்ரையான்ஸாக இருக்கட்டும், அவுட்லைன் போட்டு எதனாலும் நீங்கள் வந்து கலர் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஹேருக்கு முடிச்சிட்டேன். இப்போ ஸ்கின் டோன் நான் கொடுக்குறேன். ஸ்கின் டோனுக்கு உங்கள்கிட்ட கலர் பென்சில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கின் டோன் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கின்னுக்கு மட்டுமாச்சும் நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் கூடனாலும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கின் டோன் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது எங்கேயுமே. நீங்கள் கடையில் போய் தனியாக ஸ்கின் டோனுக்கு கலர் பென்சில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்கின் டோனுக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்து கலர் உள்ளே வந்து ஒரு இடத்துக்கும் நான் ஸ்கின் டோன் எப்படி வருமோ அந்த கலர் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ரைட் சைடும் அதே மாதிரி காதுக்கும் அதே கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி கழுத்துக்கும் நான் வந்துட்டு அதே மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி கைக்கும் நான் வந்து கலர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லுமே ஸ்கின் டோன் என்கிட்ட இருக்குன்றனால நான் ஸ்கின் டோன் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்கின் டோன் இல்லைனா கடையில் போய் கேட்டிங்கன்னா ஸ்கின் டோன் இருக்கும், கொடுப்பாங்க. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லுமே நான் வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் நான் போட்டுருவேன். நம்ம கம்ப்ளீட்டாக கடைசியாக ஒரு டோன் வந்துட்டு பிளாக்கில் வந்துட்டு திக்காக வச்சா தான் நமக்கு இன்னும் வந்துட்டு பெர்ஃபெக்ஷனாக நமக்கு அந்த ட்ராயிங் இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லு முடிச்சிட்டேன். பேஸ் கலராக ஃபுல்லு அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே பிளாக் அவுட்லைன் நான் வீடியோ போடலை. பிளாக் அவுட்லைன் ஃபுல்லுமே நான் கொடுத்து இப்போ முடித்த கம்ப்ளீட் ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். The night has come, it's cold and losing my control. Your light is gone.
என்ன டேஸ் டிராயிங் வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா? இதை வந்து உங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸை காட்டுங்க. இதே மாதிரி டிராயிங்ஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து வரையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.